ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சோல் ஆஃப் மெடிக்கோ. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இம்பார்ட்டண்ட் டாபிக் ஆஃப் கெமிஸ்ட்ரி அது வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் நெக்ஸ்ட்டு கிளாஸ்க்கு வந்து பண்ண ஷெட்யூல் பண்ணுறேன். பிகாஸ் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒர்க் இருந்தது. என்ன ஒர்க் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டெஸ்ட் சீரிஸ் மாதிரி நம்ம வந்து பண்ணால் ப்ரொவைட் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ இதோட எப்படி நம்ம வந்து பண்ண டெஸ்ட் சீரிஸ் நம்ம யூஸ் பண்ணுறது அண்ட் எப்படி வந்து இதை க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டுட்டோரியல் மாதிரி இந்த வீடியோவில் இருக்க போகுது. ஸோ ஃபஸ்ட்டு திங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட் அப்படிங்கிறது இப்போதைக்கு நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பண்ணால் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். கம்ப்ளீட் வெப்சைட் வந்து பண்ணால் ரெடி பண்ணுறதுக்கு 1 இயர் பக்கமாக வந்து பண்ணால் ஆகும். பட் உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை வந்து கொஞ்சம் முன்னாடி வந்து பண்ணால் லான்ச் பண்ணுறோம். பட் இதில் வந்து ஃபுல் சாப்டர்ஸ்க்கும் வந்து பண்ணால் கொஷின்ஸ் இன்னும் ஆட் பண்ணல. ஓகேங்களா? இப்போதைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், சம் பேசிக் கான்செப்ட் ஆஃப் கெமிஸ்ட்ரியில் 7th ஜூலையில் உங்களுக்கு எக்ஸாம் இருக்குது. நிறைய பேர் மோல் கான்செப்ட் ஈஸியான லெசன் அப்படிங்கிற காரணத்தினால் நிறைய பேர் முன்னாடியே வந்து பார்த்தா முடிச்சிருப்பீங்க. இப்போ அவங்க வந்து கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணணும் இல்லை எக்ஸாம் எழுதணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து பண்ண உங்களுக்கு தோணும். கரெக்டாக? அப்போது எப்படி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெப்சைட்டில் கொஷினை க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட் நீங்கள் லேப்டாப்பில் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் மொபைலில் ஓப்பன் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். இந்த இடத்துல பில்ட் எ கஸ்டம் டெஸ்ட் அப்படிங்கிறது ரெண்டுக்குமே ஓப்பன் ஆகும். மொபைலில் ஓப்பன் பண்ணிங்கனாலும் இந்த ஆப்ஷன் காட்டும், லேப்டாப்பில் ஓப்பன் பண்ணிங்கனாலும் இந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா காட்டும். நீங்கள் டேப்லெட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா காட்டும். ஸோ இந்த பில்ட் எ கஸ்டம் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் இன்னும் எல்லா சாப்டருக்கும் நம்ம கொஷின்ஸ் ஆட் பண்ணல. இப்போதைக்கு நீங்கள் சம் பேசிக் கான்செப்ட் ஆஃப் கெமிஸ்ட்ரியில் 7th ஜூலையில் எக்ஸாம் எழுத போகிறீங்க. அதனால் அதுக்கு வந்து நான் கொஷின்ஸ் வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கேன். என்ன பண்ணணும் அப்படின்னா கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறத கிளிக் பண்ணி உங்களுக்கு கெமிஸ்ட்ரியில் சம் பேசிக் கான்செப்ட் ஆஃப் கெமிஸ்ட்ரியில் டெஸ்ட் எழுத போகிறீங்களா அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 45 கொஷின் தான் இருக்கா அப்படிங்கிறத ஒரு வெரிஃபை பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே டியூரேஷனில் 60 மினிட்ஸ் அப்படின்னு போட்டுக்கோங்க. டியூரேஷன் 60 மினிட்ஸ் போட்டுக்கோங்க. டிஃபிகல்ட்டி லெவல் எப்போவுமே எனியில் வச்சுக்கோங்க. பிகாஸ் இது வந்து இன்னும் ரெடி பண்ணலனால உங்களுக்கு இப்போதைக்கு மீடியம் லெவல் ஆஃப் கொஷின்ஸ் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். அதனால் எப்போவுமே எந்த எக்ஸாம் எழுதினாலும் எனி அப்படிங்கிற டிஃபிகல்ட்டியில் வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஒரு 3 ஆப்ஷன் காட்டும். அன்டைம்டு சிபிடி, டைம்டு சிபிடி, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் பேப்பர், பிடிஎஃப் அப்படின்னு. அன்டைம்டு சிபிடி அப்படின்னா உங்களுக்கு இங்கே டைம் வச்சிங்களா 60 மினிட்ஸு, அது இல்லாமல் நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் இந்த எக்ஸாம் வந்து பார்த்தா எழுதலாம். அதே டைம்டு சிபிடினா என்டிஏ எப்படி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க, ஜேஇ எக்ஸாம்லாம் சிபிடி மூலம் தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த ஸ்டைலில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 60 நிமிஷத்துக்கு இந்த எக்ஸாம் வந்து பார்த்தா நடக்கும். இல்லை ப்ரோ, இப்போதைக்கு சிபிடி மோடு கன்ஃபார்ம் பண்ணலை, ஓஎம்ஆர் மெத்தட் மாதிரி தான் சொல்கிறாங்க. அப்போ நான் ஓஎம்ஆரில் ப்ராக்டிஸ் பண்ணணும், அதுக்கு ஏதாவது மெத்தட் இருக்கா அப்படின்னா இருக்குது. இங்கே கொஷின் பேப்பர் பிடிஎஃப்னு ஆப்ஷன் இருக்கா? இந்த கொஷின் பேப்பர் பிடிஎஃப் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் ஆகி ஆட்டோமேட்டிக்காக அந்த பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா வித்தின் 5 மினிட்ஸ், வித்தின் 1 மினிட்ஸ் கூடயே ஜென்ரேட் ஆகி இந்த பிடிஎஃப் ஓப்பன் ஆகும். இதில் உங்களுக்கு 45 கொஷின்ஸ், அந்த கொஷினுடைய ஆன்சர் கீ அண்ட் அதோடைய இன்ஸ் அண்ட் சொல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா எதில் வந்து ஸ்பெஷல் அப்படின்னா இப்போது நம்ம ஃபுல்லாக பண்ணோம் அப்படின்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்பாக இருக்கும். என்ன அப்படின்னா அங்கே ஃபிசிக்ஸ் இருக்குது. ஃபிசிக்ஸில் நான் யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன்லேருந்து டெஸ்ட் எழுத ஆசைப்பட்றேன். அப்போ யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன் சாப்டர் நான் டெஸ்ட் எழுத போகிறேன். நெக்ஸ்ட்டு பயாலஜியில் வந்து பார்த்தீங்கன்னா நான் லிவிங் வேர்ல்டு, பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன், செல் த யூனிட் ஆஃப் லைஃப், இதில் மட்டும் டெஸ்ட் எழுதணும் அப்படின்னா நீங்கள் அந்த சாப்டர்ஸ் மட்டும் கொடுத்துட்டு எவ்வளோ கொஷின் வேணுமோ அந்த கொஷின்ஸ்லாம் கொடுத்து இங்கே ஜெனரேட் பிடிஎஃபோ இல்லை சிபிடி மோட்லையோ உங்களுக்கு என்ன சாப்டர் வேணுமோ நீங்கள் அந்த சாப்டர்ஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் எழுதிக்கலாம். இதை வந்து நம்ம இந்த ஆப்பை நம்ம கம்ப்ளீட்டாக வந்து ரெடி பண்ணோம் அப்படின்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்பாக இருக்கும். பிகாஸ் வந்து இப்போ நீங்கள் செல்ஃப் ஸ்டடி பண்ணுறீங்க அப்படிங்கும்போது நீங்களாம் வந்து ஓன் பிளான் வச்சுருப்பீங்க. ஸோ உங்கள் பிளான் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற டெஸ்ட் சீரிஸுடைய பிளானுக்கு சூட் ஆகாது. இப்போ நீங்கள் வந்து யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன் படிச்சிருப்பீங்க, மோஷனிங் ஸ்டேட்லேயும் படிச்சிருப்பீங்க. கெமிஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா 2 லெசன் படிச்சிருப்பீங்க. பட் அவங்க வந்து ஃபிசிக்ஸில் 3 லெசனும் கெமிஸ்ட்ரியில் வந்து வெவ்வேறு லெசன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் படிக்காத லெசன் தான் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி டெஸ்ட் எழுதும்போது உங்களுக்கு வந்து என்னடா நம்ம படித்தது எந்த ஒரு டெஸ்ட்டுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் இங்கே வந்து பார்த்தா நீங்களே உங்களுக்கு என்னென்ன சாப்டர் வேணுமோ அந்த சாப்டர் கிளிக் பண்ணி ஒரு டெஸ்ட் மாதிரி க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு வந்து பார்த்தா நான் கெமிஸ்ட்ரியில் 45 கொஷின் வந்து பார்த்தா சம் பேசிக் கான்செப்ட் ஆஃப் கெமிஸ்ட்ரியில் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபிசிக்ஸில் வந்து யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்டில் ஒரு 10 கொஷின் பக்கமாக தான் ஆட் பண்ணியிருப்பேன். அண்ட் பயாலஜியில் வந்து பார்த்திங்கன்னா செல் த யூனிட் ஆஃப் லைஃப்பில் ஒரு 99 கொஷினும், பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷனில் ஒரு 13, லிவிங் வேல ஒரு 4 கொஷின் தான் ஆட் பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன். பிகாஸ் ஃபுல்லாக ஆட் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் இல்லை. பிகாஸ் இந்த வெப்சைட்லேருந்து எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் க்ரியேட் பண்ணேன். ஸோ உங்களுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா
நீங்கள் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணலாம். என்ன அப்படின்னா, உங்களுக்கு டஃப்பாக இருக்கக்கூடிய கொஷின்ஸு, ஈஸியாக இருக்கக்கூடிய கொஷின்ஸு இது மாதிரி வந்து கிளாஸிஃபை பண்ணி எனக்கு வந்து சென்ட் பண்ணலாம். இதை பற்றி வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, எப்படி வந்து ஒரு கொஷினை வந்து எடுக்கணும், அந்த கொஷினுக்கான ஆப்ஷன்ஸ் எப்படி இது பண்ணுறதா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். சப்போஸ் நீங்கள் ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா. இப்போ நான் வந்து இந்த 3 லெசன் கொடுத்தேன்னா, இங்கே கொஷின் பேப்பர் பிடிஎஃப் கிளிக் பண்ணேன்னா, நான் எந்தெந்த சாப்டர் கொடுத்தனோ அந்த எத்தனை கொஷின் கொடுத்தனோ அதுக்கு ஒரு பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா வித்தின் வந்து பார்த்தீங்கன்னா 1 மினிட்ஸ்க்குள்ளே உங்களுக்கு ஜென்ரேட் ஆகி டவுன்லோட் ஆயிரும். இப்போ நான் யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட் கொடுத்துருக்கேன். சம் பேசிக் கான்செப்ட் ஆஃப் கெமிஸ்ட்ரி, லிவிங் வேர்ல்டு, பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன் அண்ட் செல் த யூனிட் ஆஃப் லைஃப். அங்கே நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஃபிசிக்ஸ் இருக்குது. ஃபிசிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கொஷின் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபிசிக்ஸில் வந்து ஒரு 7 கொஷின் தான் ஆட் பண்ணியிருக்கனால ஃபஸ்ட்டு 7 கொஷின் வந்து ஃபிசிக்ஸ் வந்துருக்கு. இதே நான் நிறைய கொஷின் ஆட் பண்ணியிருந்தேன்னா உங்களுக்கு எல்லா கொஷினுமே வந்து ஃபிசிக்ஸில் வந்துருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப் நான் இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பட் இப்போதைக்கு நீங்கள் சம் பேசிக் கான்செப்ட் ஆஃப் கெமிஸ்ட்ரியை டெஸ்ட் எழுதணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இதை கொடுத்து வந்து நீங்கள் டெஸ்ட் எழுதலாம். அண்ட் எல்லாருமே 7th ஜூலை அன்றைக்கி நீங்கள் இந்த சம் பேசிக் கான்செப்ட் ஆஃப் கெமிஸ்ட்ரிலேருந்து நீங்கள் கண்டிப்பாக டெஸ்ட் எழுதி அந்த டெஸ்ட்டோட ரிசல்ட் வந்து எனக்கு ஷேர் பண்ணணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வெப்சைட் கூடி சீக்கிரத்தில் வந்து கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணிடுவேன். ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னும் நம்ம பயோ வேர்ல்டில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணுங்கள். பிகாஸ் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜிக்கு நம்ம கம்ப்ளீட் ப்ராக்டிஸ் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.